ஸோ எப்படி சார் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளேருந்து வந்தீங்க? ரைட்டர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே எழுதுறது அந்த மாதிரியா? நம்ம நிறைய நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுறோமோ அதுதான் பெரிய. நிறைய படித்தோம்னா அறிவாளி ஆகி இஸ்ரோவில் போய் வேலை செய்கிறாங்க. நம்ம படிக்கிறதே கிடையாது, சினிமா பார்க்குறது. நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்த நேரத்தை விட தியேட்டரில் இருந்த நேரம் ஜாஸ்தி. அப்போ அதுதானே தொழிலாக வர முடியும். பள்ளிக்கூடத்தில் படிப்பு வராது இல்லையா, சுமாராக தானே படிப்போம். அப்போது எது தொழிலுங்கிறது வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் மேலே இருக்கும் எழுதி அமைச்சிட்டான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சிந்தாரிப்பேட்டில் நாங்கள் ஒரு 10 குடுத்தனம் இருக்கிற வீட்டில் இருந்தோம். ஒன்று குடுத்தனம்னு சொல்லுவோம். வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அப்படிலாம் ஜாதியெல்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. எங்கள் அம்மா சினிமாவுக்கு போகிறதுன்னா எங்களெல்லாம் அவங்க வீட்டில் விட்டு தான் போவாங்க. மத்தியானம் சாப்பாடு அங்கே தான், நைட் ஷோ போகிறது நைட் டிஃபன் அங்கே தான். அப்படின்னு பல படங்கள் அம்மாவோட நான் ஓடி விடுவேன். என்னோடய பிரதர் சிஸ்டரும் வரமாட்டாங்க, நான் ஓடுவேன். விடுவிடும் பின்னாடியே விடுவேன். அம்மா அந்த மொன திருமறை வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து வேகமாக ஓடி போய் ஜாயின் பண்ணிப்பேன். அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து வீட்டுக்கு வந்தோம்னா, அந்த காலத்தில் ஒவ்வொரு குடுத்தனத்துலேயும் ஒரு 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 வயசு பொண்ணுன்னுவாங்க இல்லையா, ஒரு 20 வயசில் 21 வயசில் பெண்கள் நிறைய இருப்பாங்க. அப்போது அந்த பீரியடில் அவங்களெல்லாம் சினிமா பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற பெண் உரிமையெல்லாம் அன்றைக்கி பேச முடியாது. அண்ணங்கார புள்ளையர்னு ஒன்று வச்சு உள்ளே போனால் போகணும். 70களில் நான் சொல்கிறது, 75 76ல் வருவான் வடிவேலன், திருவருட்செல்வர், திருவிளையாடல், இந்த மாதிரி படங்கள் தான் இட்டு போவாங்க வீட்டில். அந்த படத்தில் காதல் காட்சி வருதுன்னா கண்ணன் பாக்யராஜ் வந்து காசு போடுவார்ல தாவணி கனவுல, அந்த மாதிரி அண்ணன்கள்லாம் அதை பாரு இதை பாரு லைவாக பண்ணார் பாக்யராஜ் சார். அந்த காலத்து அண்ணன்கள் பண்ணுறது தான் வந்து படத்தில் தாவணி கனவுல பாக்யராஜ் சார் லைவாக பண்ணார். அந்த மாதிரி தர்ம சங்கடமாக நெளிவானுங்க, அண்ணனுங்க தான் கூட போனோம் படத்துக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த முள்ளும் மலரும் இந்த மாதிரி படங்கள்லாம், மூடுபனி, அழியாத குளங்கள், நெஞ்சத்தை கல்லாது, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க முடியாது. அவங்கன்னா நான் பார்த்துட்டு வரேன் இல்லையா, நான் என்னை கூப்பிட்டுச்சு கதைன்னு கேட்பாங்க. ஓ, நீங்கள் கதை சொல்லுவீங்க என்ன நடந்துச்சு? ஆக இப்போ என்னுடைய 5-6 வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வர படங்களுக்கு இந்த அக்காக்களுக்கு கதை சொல்லணுங்கிறதுக்காக உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்து அந்த 6 வயசுலேருந்தே அந்த டேலண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு. உங்களுக்கே தெரியாமல் அது கதை சொல்லி கதை சொல்கிறதுங்கிறதே தொழிலாகி போச்சு. இப்போ போய் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கதை சொல்கிறதே என்னுடைய தொழிலாகி போச்சு. அப்போ அத்தனை அக்காக்களையும் நம்ம என்னைக்காவது பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு 10% உங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும். ஏன்னா முதல் கதையை கேட்டு நான் ஆதரிச்சவங்க அவங்கெல்லாம்.